என்னுடைய அன்பான அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கம். இப்போ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, வாழ்க்கையில் எல்லாரும் கரை சேரணும், எப்படியாவது ஒரு முட்டு சக்கரம் போட்டு முண்டி அடிச்சனால கரை சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ட்ரை பண்ணுங்க, தப்பு இல்லை. அதோட சேர்த்து நான் என்ன விஷயங்களை புரிஞ்சு வச்சிருக்கிறேனோ, எனக்கு எந்த மாதிரியான புரிதல் ஏற்பட்டிருக்கோ அதை உங்க கூட நான் ஷேர் பண்றேன். அது உங்களுடைய வாழ்க்கையில் பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னாக்க தாராளமா நீங்க பயன்படுத்திக்கலாம். ஏன் அப்படின்னாக்க இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பயனாளிகள் தான். ஸோ நாம எல்லாரும் ஜேர்னியில் பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். பிறக்கிறோம், இறக்குறோம். இது ஒரு கால சுழற்சி. இந்த கால சுழற்சியில எல்லாருமே ஜேர்னியில் பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது எல்லாராலையும் ஏன் முண்டி அடிச்சு மேல ஃபேஸ் பண்ணி வர முடியல அப்படின்னாக்க புரிதலினுடைய அடிப்படையில இது எல்லாமே நடக்குது. ஏன்னா எல்லாருமே பார்த்தோம்னா ஒவ்வொரு விதமான ப்ராசஸ்ல இயங்கிக்கிட்டு இருக்கோம், ஓடிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தோம்னா ஒவ்வொரு விதமான ப்ராசஸ் படைக்கப்பட்டிருக்கு. அந்த படைப்புல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இவ்வளவுதான் விஷயம். சரி, முதல் விஷயம் என்னன்னாக்க, முன்னோர்கள் செய்த சாபம், முன்னோர்கள் எனக்கு விட்ட சாபம் இங்க கேடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா, பல பேர் ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க. நீங்க மறுபடியும் அதுல ஒரு கோடை போட்டுட்டு முன்னோர்களுடைய சாப கேடு என்ன ஆண்டவன் இப்படி ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி பலர் சொல்லி நாம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ முன்னோர்கள் ஃபர்ஸ்ட் யாரு? இன்னொரு விஷயமா எப்படி சொல்லுவாங்கன்னா, செய்வினை, யாரோ எனக்கு செய்வினை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இரண்டுக்கான புரிதலை நான் ஃபர்ஸ்ட் விஷயத்துல உங்களை இப்ப சொல்றேன். முன்னோர்கள்லாம் யார் அப்படின்னாக்க, இப்ப நான் உங்க கூட வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நான் ஆசைக்கு வசப்பட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ்ந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் நேக்கா நான் பேசி உங்கள்கிட்ட என்ன சரக்கு இருக்கோ எல்லாத்தையும் நான் வாங்கி வச்சு நான் அனுபவிச்சேன்னா, இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? எனக்கு சாபம் கொடுப்பீங்களா, கொடுக்க மாட்டீங்களா? கண்டிப்பா கொடுப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு சொந்தமானது, உங்களுடைய உரிமையானதை நான் ஏதோ ஒரு இதுல பிடிங்கிட்டேன் இல்லையா? அப்ப நீங்க சாபம் விடுவீங்க இல்லையா? இப்ப நான் நல்லா சொகுசா ஜாலியா வாழ்ந்து செத்து போயிடுறேன், இறந்து போயிடுறேன்னு வச்சுக்கோங்க. மறுபடியும் நான் பிறப்பேனா? எனக்கு ஒரு கால சுழற்சி. எங்கிருந்து எடுக்கப்பட்டாலும் அங்கேயேதான் கொடுக்க முடியும், வேற இடத்துலலாம் யாரும் கொடுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது நான் மறுபடியும் பிறக்கிறேன். இப்ப நான் பிறக்கும் போது அங்கேயும் எனக்கு ஒரு குடும்பம் உருவாகும். அந்த குடும்பம் எப்படி உருவாகும்னா, நேற்றே நான் ஒரு பதிவுல சொல்லியிருந்தேன், ஒரு குடும்பம் எப்படி உருவாகுதுனாக்க, யாருக்கு நீங்க நல்லது செய்தாலும், யாருக்கு நீங்க கெடுதல் செய்தாலும், அவர்கள் மகனாகவோ மகளாகவோ கணவனாகவோ மனைவியாகவோ மாமா மற்ற உறவுகளாகவோ ஏதோ விதத்துல உங்க கூட மீண்டும் உங்களை சந்திப்பார்கள். இதுதான் குடும்பம். இப்படிதான் குடும்ப வாழ்க்கை உருவாகுது அப்படின்றது நேற்று பதிவில் நான் சொல்லியிருந்தேன். நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. சோ அதனை தொடர்ந்து இப்ப மறுபடியும் நான் ஜென்மம் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்போ சுத்தி இருக்கக்கூடிய அந்த ஜோதிடர்கள், சில ஞானிகள் என்ன சொல்லுவாங்கன்னாக்க, முன்னோர்கள் விட்ட சாபம் இருக்கு. அப்ப முன்னோர்கள் விட்ட சாபம்னா முன்னோர்கள் யாரு? ஏன் கூட ஆல்ரெடி வாழ்ந்த ஒரு நபர் தான் பிற்காலத்துல நான் பிறக்கும் போது முன்னோர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவுதாங்க விஷயம். இப்ப கான்செப்ட் உங்களுக்கு புரியுதா? அப்போ எனக்கு 4 பேர் செய்வனை வச்சுட்டாங்க, 4 பேர் உங்களுக்கு செய்வனை வச்சாங்கன்றதை விட 4 பேருக்கு நீங்க செஞ்ச வினை பிற்காலத்துல வரும்போது செய்வினையாக மாறுது. இதை உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? புரிஞ்சுக்க முடிஞ்சா ஃபாலோ பண்ணுங்க. இரண்டாவது விஷயம், வழிகள் இல்லாத சுதந்திரமே கிடையாது. வழிகள்ல 2 விதமான வழிகள் இருக்கு. ஒண்ணு மனதிற்கான அந்த இறுக்கமான வழிகள், மனதிற்குள்ள டைட்டா இருக்கும். இரண்டாவது வழிகள், ஒரு பாயிண்ட் அடிச்சீங்கன்னா அந்த பாயிண்ட் அழகா கரை சேர்த்து நீங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுவீங்க. இது புரிதலுக்கான வழிகள். ஸோ 2 விதமான வழிகள் இருக்கு. அந்த 2 விதமான வழிகளை நீங்க எந்த வழியை சூஸ் பண்றீங்க, தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்றது உங்களுடைய கையில தான் இருக்கு. ஸோ வழிகள் இல்லாத சுதந்திரம் இல்லை. மூன்றாவது, அகத்தை பார், முகத்தை பார்க்காதே. இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னாக்க, இந்த ஆடியோவோ இல்ல ஒரு வீடியோவோ நீங்க கூர்ந்து கவனிக்கிறீங்க அப்படின்னா நீங்க புரிஞ்சுக்கங்க, யாரோ ஒருத்தர் மூலமா, யாரோ ஒரு தூண்டுதல் மூலமா என்ன படைச்சவரு எனக்கு ஒரு நல்ல மார்க்கம் காட்டணும்னு சொல்லிட்டு அவர் மூலமா இந்த பாயிண்ட் எனக்கு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவரை தான் பார்க்கணும். இந்த முகத்தோற்றத்தை நீங்க பார்க்கவே கூடாது. ஸோ எப்பயுமே முகத்தை நம்மளால ஈஸியா பார்த்துட முடியும், ஆனா அகத்தை நம்மளால பார்க்க முடியாது. அப்ப அகத்தை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா அதுக்கும் ஒரு வழி இருக்கு. ஸோ முகம் எப்படி செயற்கையான தோற்றமா இருக்கோ அதே போல அகம் அப்படின்றது கண்ணாடி. இந்த கண்ணாடி எப்படி காட்டும் அப்படின்னாக்க, ஒவ்வொருத்தருடைய செயல்கள் மூலமாகத்தான் இந்த கண்ணாடி கரெக்டாக காட்ட முடியும். நான் உங்கள்கிட்ட எப்படிதான் பேசி எப்படிதான் பழகினாலும் என்னுடைய பேச்சு ஒரு மாதிரியா இருக்கு, ஆனா என்னோட செயல்கள் ஒரு மாதிரி இருக்குன்னா செயல்கள் தான் அகம். அந்த அகத்தை மட்டும் பார்த்து பழக ஆரம்பிங்க. அது சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, பெரிய வயதான தோற்றத்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவர்களுடைய செயல்கள் எப்படி இருக்கு, அந்த செயல்களை மட்டும்தான் நீங்க பார்க்கணுமே தவிர அவங்க பேச்சுவார்த்தையை கவனிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி அகத்தை பார்த்து சின்னதா நீங்க புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னாக்க உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பா கரை சேரும் அப்படின்றது எனக்கான புரிதல். இதை நான் உங்களுக்கு முன்னாடி ஷேர் பண்ணியிருக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.